நிறைய வழிபாடு சொல்றீங்க, பூஜை சொல்றீங்க, மந்திரம் சொல்றீங்க, தாந்திரிக பரிகாரம்னு சொல்றீங்க, நிறைய யாக வேள்வின்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதுல எதையாவது செய்யணும் அப்படின்னு கூட யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நான் எளிதா செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அஷ்டமியில் பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த புனுகு உங்கள் வீட்டில் இருந்தாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாருமே செய்வினை தீய சக்திகளின் பாதிப்பை செய்யவே முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஏவல், பில்லி, சூனியம், கண்திஷ்டி, கோளாறு இது மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது. இந்த புனுகு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை காலை எழுந்ததும் செய்யணும். வீட்டிலேருந்து முச்சந்தி, வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த முச்சந்தி இருக்கோ அந்த இடத்துல போய் செய்யலாம். இல்லை அப்படின்னா கடல், வீட்டுக்கு பக்கத்தில் கடல் இருக்குங்க, ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது, இது மாதிரி நீர்நிலைகள் இருந்தால் நீர்நிலைகளில் செய்யலாம். வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய விருட்சம் இருக்குது, மரம். அதாவது விருட்சம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல, என்னென்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. விருட்சம் அப்படின்னா மரம். மரம் இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல நிழல் தரக்கூடிய பெரிய மரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் செய்யலாம். பரிகாரத்துக்கு தேவையானது ஒரே பொருள், நம்பிக்கை. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. ஹோமம் வளர்க்குறது போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கருஞ்சீரகத்தை போடுவாங்க. எதுக்காக கருஞ்சீரகத்தை போடுவாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள்லாம் அறவே நீக்கிறதுக்காகத்தான் போடுவாங்க. சரி, இந்த கருஞ்சீரகத்தை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு போட போகிறீங்க, எந்த நாள்லனாலும் போடலாங்க. நாளைக்கு போட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கே வாங்கி ஒரு கருப்பு நிற துணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா டைட்டாக கட்டி அதை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுக்கணும். மறுநாள் காலை எழுந்ததும் அந்த கருஞ்சீரகத்தை கொண்டு போய், இப்போ நான் சொன்ன இடங்கள் சொன்னாலே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, அந்த இடத்துல எப்படி நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசையை நோக்கி நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களுடைய தலையை நீங்களே வலப்புறம் 3 முறை, இடப்புறம் 3 முறை சுற்றிட்டு அந்த இடத்துல தூக்கி வீசிட்டு வந்துடுங்க. எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இதை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் வச்சே சுற்றிடுங்க. சுற்றிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வீசிட்டு வந்துடுங்க. இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் காலை எழுந்ததும் தலையை சுற்றி தூக்கி எறிந்தால் கஷ்டம் தீரும், கடன் தீரும், கண்திஷ்டி கோளாறு நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.